3 diagrams இருக்கா. First question physics electric potential and capacitance அந்த சாப்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சிருந்தோம். ஸோ A B C இந்த மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஒரு சர்ஃபேஸ்ல. ஏல வந்து 10 வோல்ட் 20 வோல்ட் 30 வோல்ட் 40 வோல்ட்னு இருக்கு பிட்வீன் ஈச் லைன். அதே மாதிரி பிலையும் அதே தான், சிலையும் அதே தான். ஸோ a positive charge is moved from A to B. பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு ஒரு சார்ஜை வந்து மூவ் பண்றாங்க. அப்போ என்ன நடக்கும்? 4 options are given. The maximum work is required to move Q in figure 3. அதாவது figure C-ல தான் வந்து maximum work தேவைப்படும் சார்ஜை மூவ் பண்றதுக்கு அப்படின்றது first option. Second, in all 4 the work done is the same. Third, the minimum work is required to move Q in the figure 1, that is figure A. Then fourth option, the maximum Q in figure 2, that is figure B. Okay. Okay, from the given figures நமக்கு என்ன தெரியுது? அந்த variations of potential அப்படின்றது 10 அதிகமாகுதுன்னு தெரியுதா? ஆமாங்க. ஸோ அப்படி del V வந்து சேமா இருக்கு அப்படின்னா that is called as EQ potential surface. பொட்டன்ஷியல் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். EQ potential surfaceல அப்ப ஒர்க் வந்து என்னவா இருக்கும்? ஒர்க் டனோட ஃபார்முலா சொல்ல முடியுமா? 0 volt. எஸ் 0 வோல்ட். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க ஒர்க்குக்கு? Q into VA by work done is equal to the charge multiplied by potential difference Q del V. அதுதான் வந்து ஒர்க்குக்கான ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு Q del V. ஓகே, சின்ஸ் இங்க del V வந்து ஃபார் ஆல் தி கேசஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால del V வந்து 0வா இருக்கும். And hence the work done is 0 for all 3 figures. So in the question can answer option 2. In all 4 cases, all 3 cases, the work done is the same. நைஸ். அப்போ இதுல மெயின் இது வந்து அந்த ஃபார்முலா தான், Q del V அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. எஸ் சார். அப்போ இங்க Q கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம அழுதுட்டு இருக்க கூடாது. எஸ் சார், சின்ஸ் நம்ம del V 0 0ங்கனால Q எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, இதுதான் நம்ம குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் சில இன்ஃபர்மேஷன் இருக்காது, தேவை இருக்காது. சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது தேவை இருக்காது ஆன்சருக்கு. அப்படியும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Moving on to the next question. An electron of mass m. Okay, can anyone read the question now? Anyone? ரீட் பண்ணுங்க ஷானு. Yes sir. One electron of mass m and charge E is accelerated from rest through a potential difference V in vacuum. The final speed of the electron will be option 1 V into root into E by m, root of EV by m, root of 2 EV by m, 2 EV by m. क्वेश्चन மறுபடியும் கொஞ்சம் காமிங்க. Good morning sir. Initial velocity வந்து sorry. Good morning sir. Good morning ma'am. Good morning. என்ன ஆன்சர் சந்தோஷ் இதுக்கு? Okay, from the question can anyone say the initial velocity? Initial velocity 0. Yes sir, since it is accelerated from rest it is 0. Acceleration இருக்கு அப்படின்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஃபோர்ஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். Since it is talking of the charge
அதுவும் வேக்யூம் அப்படின்றப்ப there is no gravitational force, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்லுங்க, தப்பானாலும் பரவாயில்ல. E into Q naught. Field multiplied by charge Q into E. ஓகே, நம்ம இந்த ஃபார்முலா இருக்குல்ல, work done is equal to del KE. Conservation of mechanical energy andhula போட்டாலும் you will get the answer. Work is equal to half mv square. Since 0 initial velocity 0 அப்படின்றதுனால u square அந்த term எல்லாமே வந்து cancel ஆயிடும். ஒர்க் டன்க்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, E del V பார்த்தோம்ல. அப்போ ஒர்க் டன் வந்து நம்ம EV அப்படின்னு வச்சுக்கலாம். தென் half mv ஸ்கொயர் ஈக்குவேட் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வாங்க. EV is ஆப்ஷன் 3 √2 EV by m is the right answer. இதுக்கான ஃபார்முலா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு del KE. ஒர்க் டன் இங்க நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால E multiplied by V. EV is equal to half mv square. Solve பண்ணீங்கன்னா you will get V. That is velocity. Third question. Visible இருக்கா? இருந்ததுன்னா someone read please. சந்தோஷ் ட்ரை பண்ணுங்க. சார் ரீட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? எனக்கு தெரியுது ஸ்கிரீன். சார் 4 equal charges Q are placed at the four corners of a square of each side is A. Work done in removing a charge Q from its center to infinity is option A 0, option 2 root of 2Q square by 4 pi epsilon naught A, option 3 root of 2Q square by pi epsilon naught A. Sir, option 4 visible இல்லைங்க சார். Option 4 Q square by 2 pi epsilon naught A. ஓகே, ஒரு ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயரோட சைடு வந்து A, ரைட்? கார்னர்ஸ்ல Q அப்படின்ற சார்ஜ்ல வச்சிருக்காங்க. 4 கார்னர்ஸ்லயுமே Q அப்படின்ற சார்ஜ் தான் இருக்கு. இப்போ சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு Q அப்படின்ற சார்ஜ் சென்டர்ல இருந்து நான் இன்ஃபினிட்டிக்கு கொண்டு வரணும். இன்ஃபினிட்டி அட் சம் பாயிண்ட் நான் வந்து கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு ஒர்க் வந்து தேவைப்படும். இதுவும் அகெயின் Q into V அந்த ஃபார்முலா வச்சு நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சின்ஸ் they talking about from center to infinity அப்படின்றனால நம்ம work done is equal to del U அப்படின்ற ஃபார்முலா இருக்கா, the change in potential energy. அதை நீங்க பண்ணீங்கன்னா தெரியும். சென்டர் டு இன்ஃபினிட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் இன்ஃபினிட்டி என்ன? இன்ஃபினிட்டி அட் சம் பாயிண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? முடியாது, ஹைட் வச்சு தான் வரும். Yes sir. So up to infinity, that is final potential energy is 0. Right? அப்ப மிச்சம் இருக்கிறது ஆல்ரெடி அது இருந்த பிளேஸ்ல இருக்கும் பொழுது அது எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டர்கோ பண்ணி இருக்குமோ அதுதான் அந்த ஒர்க் டன். ஓகே. ஸோ நீங்க டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் 4 பக்கம் 4 கார்னர்ஸ்லயும் Q அப்படின்ற சார்ஜ், சென்டர்ல Q எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer.
தெரியல ஜோதி, சொல்லுங்க. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா? பொட்டன்ஷியலுக்கு K Q1 Q2 by R. ரைட், தட் இஸ் தி ஃபார்முலா. இப்போ சென்டர்ல இருக்கு அப்படின்னா அந்த கார்னருக்கும் சென்டருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் யூ யூஸ் பித்தாகரஸ் தியரம். ரைட், ஏன்னா நமக்கு ஒவ்வொரு சைடும் தெரியும். ஏ அப்புறம் சென்டர்ல இருந்து வைக்கிறாங்கன்னா அப்ப கீழே இருக்கக்கூடிய பேஸும் ஏ இருக்கும். தென் நீங்க ஒரு ஃபுல் டயகனலோட இது கண்டுபிடிப்பீங்க. ரைட், அந்த ஃபுல் டயகனலை ஹாஃப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் அட் த சென்டர் வித் எனி சார்ஜ் இன் த கார்னர். அதை நீங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். தட் இஸ் ஆப்ஷன் 3, √2q² divided by 4πε0a. சாரி, πε0a. அந்த 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம்ல. சோ the k ல இருக்கக்கூடிய k கான்ஸ்டன்ட், அதுக்கான வேல்யூ வந்து 1/4πε0. இந்த 4ம் 4 ஆல மல்டிப்ளை பண்ண 4 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்போ ஒரு கார்னரோட சார்ஜுக்கும் சென்ட்ரல் சார்ஜுக்கும் உள்ள இதை கண்டுபிடிச்சு அதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். எஸ் சார். ஓ ஓகே ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஸ்கிரீன் விசிபிளா இருந்தா யாராச்சும் ரீட் பண்ணுங்க. இப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே ஜோதி, அந்த சென்டருக்கும் அந்த கார்னருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து √2a டிவைட் பை 2 a/√2வா? எஸ் சார், a/√2 சார். ஆமா, ஓகே ஓகே, சரி சரி சரி. மேம் எஸ் √2 எப்படி மேம் வந்தது? சார் சொன்னாங்கல டிஸ்டன்ஸ் a/√2. டினாமினேட்டர்ல தான போடுவோம் டிஸ்டன்ஸ். K Q1 Q2 divided by R. ரைட், அப்ப கீழ a மேல √2 போயிடுச்சு. ஸ்கிரீன் தெரியுதா? ரீட் பண்ணலாமா யாராச்சும்? A parallel plate R capacitor of capacitance C is connected to a cell of EMF V and then disconnected from it. A dielectric slab of dielectric constant K, which can just fill the air gap of the capacitor, is now inserted in it. Which of the following is incorrect? Potential difference between the plates decreases K times. The energy stored in the capacitor decreases K times. The change in energy stored is 1/2 CV², 1/k minus 1. The charge on the capacitor is not conserved. ஓகே, thank you. சோ क्वेश्चन என்ன சொல்றாங்க அப்படினா, ஒரு ஏர் கெபாசிட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது கூட ஒரு பேட்டரி வந்து கனெக்டடா இருக்கு வித் வோல்டேஜ் V. அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்னா என்ன? ஏதோ ஒரு இன்சுலேட்டர். அந்த இன்சுலேட்டரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K. அதுவும் ஃபில்டு வித் ஏர் தான். ஸோ அதெல்லாம் என்ன பண்றோம், இந்த கெபாசிட்டர் கூட இன்சர்ட் பண்றோம். இப்படி இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுல எது நடக்காது? ஏன்னா இன்கரெக்ட்னு கேட்டிருக்கேன். which of the following is incorrect? பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது நடக்காது? The potential difference between the plates decreases K times. The energy stored in the capacitor decreases K times. The change in energy stored is half CV² multiplied by 1/k minus 1. The charge on the capacitor is not conserved. Option 4. Yes sir, option 4 is the right answer. Explanation வந்து என்னன்னா, பேட்டரி இருக்கும்போது மட்டும்தான் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும் பிகாஸ் ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பேட்டரி இல்லாத போது சார்ஜ் ஃப்ளோ ஆகாது, இட் பிகம் ஸ்டாட்டிக். அண்ட் சின்ஸ் நம்ம இன்செர்ட் பண்றதும் ஒரு இன்சுலேட்டர் அப்படின்றனால சார்ஜ் வந்து எங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆக போறது கிடையாது. அதனால கெபாசிட்டர்ல என்ன சார்ஜ் இருந்துச்சோ பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அதே சார்ஜ் என்னதான் இருக்கும், கன்சர்வ்டா தான் இருக்கும். பட் ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் கன்சர்வ்ட். ஸோ இட் பிகம்ஸ் த இன்கரெக்ட் ஒன் அண்ட் கரெக்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஜோதி, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். கெப்பாசிட்டரே அது வந்து அந்த சார்ஜை கன்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்பர் 1. கெப்பாசிட்டரோட வேலையே என்னென்னா சார்ஜை கன்சர்வ் பண்ணுறது, அதாவது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறது இப்படின்னு வச்சுக்கலாம். சார்ஜை கன்சர்வ் பண்ணுறதும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது ஒன்றா வச்சுக்கலாம், எனக்கு என்னோட ஒரு புரிதலுக்காக. அப்படி பார்க்கும்போது 2 and 3 ஆர் ரைட்டு. அதனால் அது ஆன்சராக இருக்க முடியாது.
ஃபஸ்ட்டுமே 1 and 2மே மோரலஸ் சிமிலராக தான் இருக்குது, அதுவும் இருக்க முடியாது. அப்போ வேறு வழியே இல்லை, 4வது ஆன்சராக இருக்கும். நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கெப்பாசிட்டர் அந்த சார்ஜ் அந்த கெப்பாசிட்டி இஸ் நாட் கன்சர்ன்ட் அப்படிங்கிறது இருக்காது. கெப்பாசிட்டரோட வேலையே அதுதான். இப்போ அம்மா வேலை என்ன, அம்மா வேலை சாப்பாடு செய்கிறது. அம்மா சாப்பாடு செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா? இருக்காது. 1 in million தான் சாப்பாடு செய்யாமல் இருப்பாங்க, ஸ்விக்கியில் வாங்கிப்பாங்க. பட் எல்லா அம்மாக்களும் சாப்பாடு செய்கிறவங்க தான். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. பேசிக் ஃபண்டமெண்டல் தான் நான் போனேன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர்னு நான் நினச்சேன். நான் ஏன் எப்படி அனலைஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். நான் சப்போஸ் இஃப் ஐ ஹவ் டு சிட் இன் த நீட் எக்ஸாம் டுமாரோ, ஐ வில் பி டூயிங் லைக் திஸ். ஏன்னா எனக்கு அந்த ஃபார்முலா அதெல்லாம் மறந்து போச்சு. ஐ வில் பி டூயிங் சம்திங் லைக் திஸ் ஒன்லி. ஓகே, கேரி ஆன் ஜோதி. எஸ் சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் தெரியல, யாராவது ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். An electric dipole is placed at an angle of 30 degrees with the electric field intensity 2 into 10 power 5 Newton per coulomb. It experiences a torque equal to 4 Newton meter. The charge on the dipole, if the dipole length is 2 centimeter, is 8 millicoulomb, 2 millicoulomb, 5 millicoulomb, 7 microcoulomb. Yes, thank you. ஸோ எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு, அந்த டைபோலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் விச் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் இ இஸ் 30 டிகிரி. இயோட வேல்யூ, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 2 into 10 to the power 5 நியூட்டன் பெர் கூலம். டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எவ்வளோ? 4 நியூட்டன் மீட்டர். அண்ட் டைபோல் லென்த், தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து எவ்வளோ? 2 சென்டிமீட்டர். இதுல இருந்து என்ன கேட்குறாங்க, அந்த சிங்கிள் சார்ஜோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ நம்ம டவ்வோட ஃபார்முலா என்ன? டார்க்கான ஃபார்முலா E cross P ma'am. P cross E. ஓகேவா? நம்ம கிராஸ் ப்ராடக்ட் போடும் பொழுது ஆல்பபெட்ஸ்ல எது வந்து லாஸ்டா வருமோ அதை ஃபர்ஸ்ட் போடணும். இப்போ PE எது லாஸ்டா வரும்? P தான் ஈக்கு அடுத்து வரும், ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம P தான் போடணும். P cross E இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? E cross P தப்பு. ஏன்னா நமக்கு என்ன ஆயிடும்னா நெகட்டிவ்ல போயிடும். நம்ம இது போடுவோம்ல, ஃபிங்கர் கர்வ் டைரக்ஷனுக்கு போடுவோம்ல, அப்போ அது கீழே ஆப்போசிட் டிரெக்ஷனை காமிச்சு விட்டுரும். ஸோ P cross E. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா வச்சு நமக்கு P-ஓட வெளியே கண்டுபிடிச்சிடலாமா? பிகாஸ் வி நோ E தெரிஞ்சிடுச்சு, சைன் டீட்டா, PE சைன் டீட்டா அப்படின்றப்ப அதுக்கு டீட்டாவும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ டவுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? டைபோல் தெரிஞ்சிடும். டைபோலோட ஃபார்முலா என்ன? 2QL. நமக்கு தேவை Q-ஓட வேல்யூ தான். நமக்கு 2L-க்கான வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, 2L-ஓட வேல்யூ தான் 2 சென்டிமீட்டர். Yes ma'am. So first dipole option 2 ma'am, 2 millicoulomb. Yes, option 2 millicoulomb is the right answer. அப்ப நமக்கு தேவையானது சார்ஜ். சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டைபோல் வேணும், டைபோல் கொடுக்கல. ஆனா டைபோல் இன்வால்வ் ஆகுற டவ் கொடுத்துருக்காங்க. அப்ப டவ்வையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் வச்சு நான் டைபோல் கண்டுபிடிச்சேன். டைபோல் வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஃபைனலி சார்ஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, தட்ஸ் இட். இப்போ கெமிஸ்ட்ரி, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அசிட்டோன் இருக்கு, அசிட்டோன் கூட நமக்கு ஒரு கிரிக்னாட் ரியேஜென்ட் C2H5MgBr ட்ரை ஈத்தர் போட்டுட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது வாட் வில் வி கெட் தி ப்ராடக்ட்? Option 2 butane 2 all. Yes, option 2 is the right answer. நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து த்ரூஅவுட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிராவல் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நமக்கு இன்னைக்கு ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் தானே, இங்க எதுக்கு கிரிக்னாட் ரியேஜென்ட்லாம் வந்துருக்குன்னு யோசிக்க கூடாது. ஏன்னா அசிட்டோன் அப்படின்றது ஒரு கீட்டோன் தானே. ஸோ அது இட் இஸ் ரியாக்டிங் வித் கிரிக்னாட் ரியேஜென்ட், அந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஓகே, 2-methyl butane 2-all is the right answer. option 2 அவங்க சொன்னதான் கரெக்ட். இது எப்படி அப்படின்றது எனக்கு ரிட்டர்ன்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, நான் I will write and send it in the WhatsApp. Yeah, அவங்க they won't find it.
இப்போ நீங்கள் ஆன்சர் okay, sir. கேள்வி கொடுத்தீங்க, ஆன்சர் கொடுத்துட்டீங்க, அது லெட் தம் ஃபைண்ட் அவுட். அந்த ஃபைண்ட் பண்ணும்போது தே வில் லேர்ன் மோர் திங்ஸ். Yes, sir. Okay. Sure. Okay. Assertion reason type questions செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? That's why I chose to do today's class. Assertion: picric acid is more acidic than formic acid. Reason: picric acid has 3 COH groups, whereas formic acid has 1 COH group. First option, both A and R are true, and R is sorry. Both are wrong. Both are wrong. Why? Can you explain? Yes. Option A is correct. Option ma'am, A is correct. R is false, ma'am. Yes. A is right. R is false. As acid strength, acidic strength க்கு வந்து there is a series. நம்ம எப்படி லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சீரீஸ் நான் சென்ட் பண்ணேனோ, லித்தியம்ல ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சது இல்லையா சில்வர் ஆர் கோல்ட்ல, அதே மாதிரி there is some series for picric acid. A is right. Formic acid விட picric acid என்னதுதான் ஸ்ட்ராங் தான். பட் picric acidல வந்து 3 COH குரூப் இருக்கு, அதனால அது ஸ்ட்ராங் அப்படி கிடையாது. picric acidல வந்து 3 NO2 குரூப் இருக்கு. ஓகே, NO2 குரூப் இருக்கிறதுனால மைனஸ் I எஃபெக்ட் இருக்கா, மைனஸ் I ஆர் சே மைனஸ் M எஃபெக்ட். அதனாலதான் என்ன இருக்கு அப்படின்னா கார்பானயான் வந்து என்னவா இருக்கும், மோர் ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் ஹென்ஸ் it is more acidic. Acidic strength is directly proportional to minus M, directly proportional to minus I, then also minus H. NO2 group அப்படின்றது it's known for its electron withdrawing capacity. Okay, acid அப்படின்றது என்னவா இருக்கும், எலக்ட்ரான் டோனரா அக்செப்டரா? Electron accepted, right? அப்ப NO2 வந்து electron withdrawing group அப்படின்றப்ப it is ready to accept electrons and making picric acid more acidic than formic acid. பிக்ரிக் ஆசிடோட சிம்பிள் என்னங்க? C6H5NO2 thrice, sir. C6H5NO2 thrice. அப்புறம் இந்த ஃபார்மிக் ஆசிடோட சிம்பிள் HCOOH, sir. இந்த ரெண்டு தெரிஞ்சா கூட ஓரளவுக்கு போடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? Yes, sir. ஆமாம், இந்த ரெண்டு இதோட சிம்பிள் தெரிஞ்சாவே அதுலேருந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகளா, சம்டைம்ஸ் உங்களுக்கு தரவு நாலேஜ் இல்லாத போது இப்படி பேசிக்லேருந்து போகணும். ஓகே, என்னோட சிம்பிள் என்ன, சிம்பிள் மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு ஆன்சர் தெரிலன்னா சிம்பிள்லேருந்தே கூட நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, கேரி ஆன். சார், பிக்ரிக் ஆசிடோட ஃபார்முலா தப்பா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். பென்சின் ரிங் போடணும், மேலே OH அண்ட் 3 NO2 இருக்கும் சார். சரி, ஓகே, இல்லை அதான் சொல்கிறேன். வாட் எவர் இட் இஸ், அது தே ஷுட் ஸ்டார்ட் லைக் தட். ஆக்சுவலாக இவங்க அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா தெரியும்னா ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா பேசிக்லேருந்து பிக்ரிக் ஆசிடோட இது என்ன அப்படின்னு அதை எழுதினாவே உங்களுக்கு ஆன்சர் வந்தாலும் வந்துடும். யூ வில் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, எஸ் சார். Then assertion: the addition reaction of water to but1-ene in acidic medium yields butane 1-ol. Reason: addition of water in an acidic medium proceeds through the formation of a primary carbocation. Ma'am, R is true, A is false, ma'am. Yeah, A is false. Ma'am, அது Markovnikov rule follow பண்ணு ma'am. Butane 1-ol பதிலா என்ன ஃபார்ம் பண்ணும் அப்ப நான் ஆக்சுவலி Butane 2-ol ஃபார்ம் பண்ணு ma'am. Yes, so A is wrong, R is right. ஆனால் அப்படி இருக்க முடியுமா? ஏ ராங் ஆகி ஆர் ரைட்டாக இருக்க முடியுமா? எஸ் சார், அந்த ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் பிரைமரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும் சார், அப்புறம் ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கும் சார். இல்ல, அது அப்படி அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா? எஸ் சார். क्वेश्चंसல நான் சொல்றது क्वेश्चंसல ஏ ஃபால்ஸ் ஆகி ஏ இன்கரெக்ட் பி ரைட்ங்கற மாதிரி ஒரு இது வருமா? எஸ் சார், இருக்கும் சார். இருக்குமா? பட் அது ரொம்ப ரேரா இருக்கும் சார். எப்படின்னா இப்போ இந்த क्वेश्चंस வைஸ் நான் சொல்றேன். ஏ வந்து தப்பான ப்ராடக்ட் கொடுத்துட்டு ரீசன்ல வந்து மெக்கானிசம் கரெக்டா கொடுத்திருப்பாங்க. ஓகே, அப்ப மெக்கானிசம் கரெக்ட் தான், பட் அந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி அந்த ஏல கொடுத்திருக்கிற ப்ராடக்ட் தப்பா இருக்கு அப்படின்றப்ப ஏ இஸ் ரைட், ஆர் இஸ் ராங். சாரி, ஏ இஸ் ராங், ஆர் இஸ் ரைட் வரும் சார். அந்த மாதிரி அதிகமா வருமான்னு அந்த மாதிரி இல்ல சார், இல்ல சார். சோ இல்ல why am I saying this? அப்ப ஆப்ஷனல் இந்த மாதிரி இருந்தால் ஏ ராங் ஆர் ரைட்னு இருந்தா அதுதான் ஆன்சர் நான் சொல்றேன். புரியுதா நான் சொல்றேன்?
என்னுடைய yes, லாஜிக் sir. புரியுதா உங்களுக்கு? எஸ் சார் புரியுது சார். ஸோ குழந்தைகளா, யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். சம்டைம்ஸு இது எப்பவுமே வராது, எப்பவுமே இந்த ஆன்சர் வராது. பட் அந்த ஆன்சர் வர மாதிரி ஆப்ஷன் இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி தட் மே பி த ஆன்சர். எஸ் சார். நேற்று நாங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் ஜோதி. ஒரு Yes, sir. சர்க்குலர் ஆர்பிட்டில் ஏதோ ஒன்று நமக்கு மறந்துட்டாது. ஒரு அந்த கொஸ்டின் வந்து அதுக்கு சேமன் வந்தது. ஆனால் ஆக்சுவலாக எர்த்தை சுற்றி ஒரு சேட்டலைட் சுற்றுதுன்னா அது சர்க்குலர் ஆர்பிட் கொஞ்சம் ஒரு எலிப்டிக்கல் மாதிரி வரும், பர்ஃபெக்ட் சர்க்குலராக இருக்காது. எஸ் சார் கரெக்ட். அப்போ ஆன்சர் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் சம்டைம் கரெக்டாக எல்லாம் தரவாக இருந்தது எனக்கு ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு டக்குன்னு தோணுனது என்னென்னா, இப்போ இது ரொம்ப ஒரு இட்ஸ் நாட் காமன், இட்ஸ் அன்காமன் ஆப்ஷனில் இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்லி தட் மே பி த ஆன்சர். Yes, sir. I mean, these are all some of the crude methods which I used to follow when I was like you. Children, when I was like you, I used to follow some of these tricks. இது ரைட்டா ராங்காலா மாறலா இம்மாறலா அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. எப்படியோ ஜெயிக்கணும், பரீட்சையை ஜெயிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யூ கேன் அப்ளை யுவர் காமன் சென்ஸ். இதை தான் காமன் சென்ஸ்ன்னு சொல்கிறோம், விச் இஸ் வெரி அன்காமன் வித் ஆல் ஆஃப் அஸ். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண கற்றுட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்த எக்ஸாம்பிள் இன்னும் நல்லா இருப்பீங்க. கேரி ஆன் மேடம். எஸ் சார் சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தது, அன்காமன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்லி தட் வில் பி தி ஆன்சர். பட் இங்க வந்து நமக்கு அந்த ஆப்ஷன் இல்ல, இருக்கு ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ தானே நமக்கு. பியூட்டேன் 2 ஆல் தான் நமக்கு இருக்கு, 1 ஆல் கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ, இந்த ஆப்ஷனே இங்க இல்ல. அதான் கேட்குறேன். அப்போ அந்த கடைசி பாருங்க, பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன் both are false sir. அது கரெக்டா இருக்குமோ? ஏன்னா நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுறது தானே மெஜாரிட்டின்னு மேஜர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ ரீஅரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அங்க என்ன கேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கும்? செகண்டரி கேட்டையான், ரைட்? பியூட் 2ல ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி கேட்டையான்ல வந்து இருக்கும் கேட்டையான் ஃபார்ம் ஆகி, தென் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நம்ம வில் யூஸ் டு ரீஅரேஞ்ச், ரைட்? கார்போகேட்டையனோட ஸ்டெபிலிட்டி சீரிஸ் எப்படி இருக்கும்? டெர்ஷரி கார்போகேட்டையன் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள், பிரைமரி கார்போகேட்டையன் இஸ் த லீஸ்ட் ஸ்டேபிள். இங்க டெர்ஷரி கேட்டையான் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப செகண்டரி கேட்டையான் ஃபார்ம் ஆகும், செகண்டரி கார்போகேட்டையான். போத் ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சந்தானா புரிஞ்சுதா? எஸ் சார். ஏன் போத் ஆர் ஃபால்ஸ் தெரிஞ்சுதான்னு கேட்குறேன். எஸ் சார். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் கரெக்டானு நினைப்போம், ஆனால் அது தப்பாக இருக்கும். நேற்று கூட எங்கள் கெமிஸ்ட்ரி கிளாஸில் அந்த மிஸ் சொல்லிச்சு, எல்லா குழந்தைகளும் ஆன்சர் ஒன்று சொன்னாங்க, அது தப்புன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அது கரெக்டான ஆன்சர் வேறு. திஸ் இஸ் ஹவ் தே அந்த கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது உங்களை எப்படி ஏமாத்துறதுங்கிற எண்ணத்தில் ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படியாவது இந்த பசங்களை தப்பு பண்ண வைக்கணும், அதுதான் அவங்க எய்மே. யார்? எக்ஸாமினரோட எய்ம். எப்படியாவது தப்பு பண்ண வைக்கணுங்கிறதுல இப்போ அவங்க பண்ணுவாங்க. யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, கேரி ஆன். Yes sir. Assertion A, the IUPAC name of the compound is 2-ethoxy 2-methyl-ethane. Reason, in IUPAC nomenclature, ether is regarded as a hydrocarbon derivative in which a hydrogen atom is replaced by OR or OAR group, where R is alkyl group, AR is aryl group. ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஎஸ்சி நேம் பாருங்க, கரெக்டா கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. அந்த சிக்கு எக்ஸ்ட்ரூட் நடுவால கோட் இல்ல. எஸ் சார், அது அண்டர்ஸ்டாண்டபிள் சார். ஓ அப்படியே அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஓகே. எஸ் சார். நான் டிராயிங் பார்க்குற மாதிரி பார்க்குறேன். 2-ethoxy 2-methyl-ethane. Is it right? Ma'am, R is false. R is true, A is false. A false. Ma'am, 2-ethoxy propane வரும் மேம். எஸ். ஏன்னா நம்ம ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் ரூல்ஸ் படி என்ன பண்ணணும்? லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணணுமா? அப்போ இங்க 2 கார்பன் தான் இருக்கு. ஐ கான்ட் சூஸ், ஸோ ஐ வில் கோ ஃபார் திஸ் சைட். அப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோபேன் தான் போடணும். 2-methyl தனியா, அதுக்கப்புறம் ஈத்தாக்சி தனியா போடுறது இட்ஸ் ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர் ரூல்ஸ் படி தப்பு.
ஓகே. ஸோ லாங்கஸ்ட் செயின் கார்பன் செயின் வந்து ப்ரோபேன். அதுல செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு, இந்த ஈத்தாக்சி குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 ஈத்தாக்சி 2 ப்ரோபேன் இஸ் த ரைட் ஆன்சர். 2 ஈத்தாக்சி ப்ரோபேன் இஸ் த ரைட் ஆன்சர். மற்றபடி இது கரெக்ட் தான். ஈத்தர் அப்படின்றது என்ன நடக்கும், ஒரு கார்பன் கூட ஹைட்ரஜனுக்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பை OR ஆர் OAR. கரெக்ட் தானே? இங்க நமக்கு ப்ரோபேன் படி CH2 வந்திருக்கணும் இந்த கார்பனுக்கு செகண்ட் கார்பன்ல. அந்த H2ல ஒரு Hக்கு பதிலா என்ன இருக்கு, இந்த இடத்துல ஆல்கைல் குரூப் ஓவும் ஒரு ஆல்கைல் குரூப்பும் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. அண்ட் தட் இஸ் ஈத்தர். புரியுதா? இங்க CH2 வந்திருக்கணும். வெறும் ப்ரோபேன்னா CH2, பட் அதுல ஒரு H கொடுத்துருக்காங்க. இன்னொரு Hக்கு பதிலா என்ன சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு, OR அப்படின்ற குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. அங்க ORக்கு பதிலா AR, ஒரு பென்சின் ரிங்கோ ஒரு நைட்ரோ பென்சின் ரிங்கோ அதுவும் இருக்கலாம். So A is wrong, R is true. Option 4 is the right answer. Then select the correct option based on the statements below. Assertion: phenols give ortho and para-nitrophenol on nitration with concentrated HNO3 and H2SO4 mixture. Reason: OH group in phenol is OP directing, ortho para directing. Ma'am, option 1, both A and B is correct. Okay. And reason is correct explanation for A. Okay, அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்றீங்க. ஓகே. Yes, ma'am. இங்க வந்து நான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேனே. ஃபினால் கூட டைல்யூட் HNO3யும் ரியாக்ட் ஆகும், கான்சென்ட்ரேட் HNO3யும் ரியாக்ட் ஆகும். இங்க கொடுத்துக்கிறது கான்சென்ட்ரேட்டட் HNO3. அப்ப என்ன இருக்கும் ப்ராடக்ட்டா? Picric acid, ma'am. Sorry. Picric acid, right? Yes. அப்ப ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபினால் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு we need to use dilute HNO3. ரீசன் இஸ் கரெக்ட் தான். ரீசன் கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். OH குரூப் ஃபினால் OH குரூப் அப்படின்றது ஆர்த்தோ பேரா டைரக்டிங், தட் இஸ் ட்ரூ. அப்ப A is false, R is true. Option number 4 is the right answer. ஸோ நம்ம லாஜிக் ஒர்க் ஆகுது ஜோதி. Yes sir, yes sir, I was about to say that. எனக்கே தெரியல பாரு. ஓகே, குட். Okay, moving on to biology. Just a minute. நான் ஓபன் பண்ணி வச்சிருந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண முடியாட்டி கூட ரீட் பண்ண முடிஞ்சா கூட பண்ணலாம். ஓகே சார், அது லோட் ஆகுற வரைக்கும் நான் ரீட் பண்றேன். ரீட் பண்ணேன். ஏன்னா பயாலஜி தானே. எஸ் சார்.
ஓ, ரீட் பண்ணுறதுக்கே அது ஓப்பன் ஆகணுமே. இல்ல சார், மொபைல்ல இருக்கு சார். சரி சார். ஓகே, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். The duct that leaves the testis and open into epididymis is. எந்த டக்ட் வந்து டெஸ்டிஸ்க்கும் எபிடிடைமிஸ்க்கும் நடுவுல, எபிடிடைமிஸ்க்கு ஜஸ்ட் பிஃபோர் என்ன டக்ட் இருக்கும்? ஓகேவா? ஓகே, நமக்கு கிடைச்சிருச்சு. I will present to you. அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டுமா தேவி? ஷியோர் சார். சில்ட்ரன், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் அந்த தமிழ் மீடியம் குழந்தைகளுக்காக தமிழில் ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். அதாவது வாரத்தில் ஒரு நாள் அது வைக்கிறோம். உங்கள் டைமிங்கோட கிளாஸ் ஆகாத மாதிரி வைக்கிறோம். ஸோ இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் தட். பட் ஐ வில் பி டேக்கிங் தட். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஹாஃப் பேக் நாலேஜில் தான் அதை நான் எடுப்பேன். பட் இஃப் யூ திங்க் இட் இஸ் ஒர்த் வைல் யூ கேன் சிட் ஃபார் தட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஈவினிங் தமிழ் டெஸ்ட் இருக்குது. 6:45 7:30 முடிய. பட் 7:30 அகெயின் நம்ம இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குது. சம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்டெண்டிங் ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஆல்சோ. ஸோ பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் ஹேவ் அ கிளாஸ் இல்லாத மாதிரி நாங்கள் வைக்கிறோம். ஸோ எஸ்டர்டே வி ட்ரைட் அவுட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் வெரி ஹாப்பி. தமிழ் அந்த டெஸ்ட்டு வச்சது தமிழில் தான் இருக்கும் கொஸ்டின். பட் புரிகிற மாதிரி தான் இருக்குது. நான் தான் அங்கேருந்து வேறு நீட் பேப்பர்லேருந்து பிக்கப் பண்ணி போட்டேன். I think it looks interesting. I thought I will try that for another for 10 classes. So maybe 10 into 20 or 200 more questions you may be exposed. Just for your information. Thank you. Yes, sir. Okay. நமக்கு வந்து பாட்னில reproduction flowering plants-உம் zoology-ல reproduction humans-உம் கொடுத்திருந்தேன். Okay, the first question. Male gametes in angiosperms are formed by the division of microspore, generative cell, vegetative cell, microspore, mother cell. Male gametes. Ma'am, generative cell. Yes, generative cell is the right answer. Generative cell ல இருந்து எத்தனை male gametes வரும் ஒரு generative cell ல இருந்து? 2 ma'am. 2 right answer. அதுல ஒரு male gamete வந்து egg கூட fuse ஆகி zygote form பண்ணும். இன்னொரு male gamete என்ன பண்ணும்? போலார் நியூக்ளியர் கூட சென்ட்ரல் செல் கூட ஃபியூஸ் ஆகி எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணும். ஓகே, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணும் செல் அண்ட் தென் தட் அண்டர்கோஸ் மைட்டோசிஸ் டு ஃபார்ம் என்டையர் எண்டோஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது எஸ், யாராச்சும் பேசுறீங்களா? ஓகே, இந்த இடத்துல மேல் கேமெட்ஸ்க்கு பதிலா வாட் இஃப் ஐ கேவ் pollen grain? Ma'am, microspore mother cell ma'am, pollen grain. Yes, microspore mother cell is the right answer. pollen grain நாலும் microspore நாலும் ஒண்ணுதான். microspore தான் ரொம்ப ட்ரை ஆகி ஃபார்ம் ஆகுறதா என்னது pollen grain. Okay, microspore mother cell undergoes meiosis to form microspore tetrad. Okay, next question. In what percent of angiosperms are the pollen grains shed at pre-celled stage? 20%, 40%, 60%, 80%? 40%. Yes, 40% ல தான் pollen grain வந்து 2-celled stage. அந்த 3-celled stage இருக்கும். எப்படி வந்துச்சு? அந்த ஒரு செல் வந்து வெஜிடேட்டிவ் செல், அந்த ஜெனரேட்டிவ் செல்ல 2 மேல் கேமெட்ஸ் டிவைட் ஆனதுக்கு அப்புறமா அந்த pollen grain வந்து ஷெட் ஆச்சுன்னா அது 3-celled stage. But majority, that is 60% of angiospermsல ஒரு ஜெனரேட்டிவ் செல் ஒரு வெஜிடேட்டிவ் செல் அப்படி 2-celled stage இருக்கும் பொழுதே என்ன ஆயிடும்? ரிலீஸ் ஆயிடும், ஐ மீன் ஷெட் ஆயிடும். தென் ஒன்ஸ் ஸ்டிக்மாவை ரீச் ஆனதுக்கு அப்புறமா பாலன் டியூபா அது ஜெர்மினேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 3-celled ஸ்டேஜா வந்து அது கன்வெர்ட் ஆகும். ஓகே, 40% ஆஃப் த angiospermsல ஷெட் ஆகும்போதே 3-celled ஸ்டேஜஸ் ஷெட் ஆயிடும். தென் during microsporogenesis, microspore tetrad is developed by meiosis in sporogenous tissue. Pollen grains are developed by mitosis in sporogenous tissue. Microspore develops into the male gametophyte. Male gametes are produced by pollen grain. Microsporogenesis. Option 1. Yes, option 1.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்றது ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூல தான் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லும் இருக்கும், எம்எம்சி இன் ஷார்ட். ஓகே, மியாசிஸ் மூலயமா தான் நமக்கு மைக்ரோஸ்போர் டெட்ராட் கிடைக்கும். pollen grain are developed by mitosis, wrong. And then microspore develops into the male gametophyte. Microspore develops into the male gametophyte. First microspore கிடைக்கணும். மைக்ரோஸ்போரும் pollen grain கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ there is nothing to develop, ட்ரை மட்டும்தான் ஆகணும். Male gametes are produced by pollen grain. No, male gametes எங்கேருந்து வந்துச்சு? Vegetative cell, which is in pollen grain, but that doesn't mean microsporogenesis. மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னா மைக்ரோஸ்போர் டெட்ராட் ஃபார்ம் பண்ணணும். எப்படி? ஃப்ரம் மியோசிஸ், த்ரூ மியோசிஸ். தென் read the statements and select option representing correct statements with respect to stamen. The distal end of filament is attached to thalamus. A typical anther is diathecous and bisporangiate. Connective is sterile vasculated tissue. Microsporangia develop further and become pollen sacs. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எதுலாம் கரெக்ட்? மோர் தேன் 1 தான், ஏன்னா கீழே தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ANB, ANC, BNC, CND. A கரெக்டா? The distal end of the filament is attached to the thalamus. Yes, ma'am. சரி. B, a typical anther is diathecous and bisporangiate. அப்படியா? Yes, ma'am. சரி. C, connective is sterile vasculated tissue. Is it? சரி, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கட்டும். D, microsporangia develop further and become pollen sacs. Ma'am, option B and D. B and D are right. Okay. Yes, ma'am. Okay. The distal end of filament is attached to thalamus. அதுவே தப்பு தான், ஏன்னா proximal end of filament is attached to thalamus. இதெல்லாம் வந்து பியூர்லி என்சிஆர்டி நம்ம எங்க இருந்து பாக்குறோம்ன்றது தான். நம்ம மேல இருந்து பார்க்கணும், லைக் ஆந்தர்ல இருந்து ஸ்டெமன்ல இருந்து பாக்குறோம், ஆந்தர்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட் சொல்லலாம். பட் அவங்க எங்க இருந்து பாக்குறாங்கன்னா பேஸ் ஆஃப் த ஃபிளவர், தாலமஸ்ல இருந்து பாக்குறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட். ஓகேவா? the proximal end of the filament is attached to the thalamus. இது வந்து என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ ராங். A typical anther is diathecous and bisporangiate. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்ப்போம்? ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குமா? பட்டர்ஃப்ளைல 4 லோப்ஸ் இருக்குமா? மேல 2, கீழே 2, ஆர் இந்த சைட்ல 2, இந்த சைட்ல 2. மைக்ரோஸ்பொராஞ்சியா எத்தனை இருக்கும்? 4 இருக்குமா? அப்ப இங்க பைன்றப்போ தப்பாயிடுச்சா? டெட்ராஸ்பொராஞ்சியேட் இஸ் த ரைட் ஆன்சர், ரைட்? அப்ப பி ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. கனெக்டிவ் அப்படின்றது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், ஸ்டெரைலா இருக்கும், ஒன்லி வாஸ்குலேட்டட் டிஷ்யூ மட்டும் இருக்கும் டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அல்லது வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ் இட் கெட்ஸ். அதுதான் வந்து கனெக்டிவோட இது. தென் டி, மைக்ரோஸ்பொராஞ்சியா டெவலப் ஃபர்தர் அண்ட் பிகம் பாலன் சாக்ஸ். கரெக்ட் தானே? அப்புறம் அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியோட செல்ஸ் தான் என்னவா ஃபார்ம் பண்ணுது? பாலன் கிரெயின்ஸ் வந்து ஈவென்ச்சுவலி ஃபார்ம் பண்ணும். மியாசிஸ் போய் அப்புறம் ட்ரை ஆகி பாலன் கிரெயின்ஸ். மைக்ரோஸ்பொராஞ்சியா பிகம் பாலன் சாக்ஸ் இஸ் ரைட். அப்போ ஏல ப்ராக்சிமல் வந்திருக்கணும், டிஸ்டல் வந்துருச்சு, ஸோ ராங். பியில் டெட்ராஸ்பொராஞ்சியேட் வந்துருக்கணும், பை வந்திருக்கு, ஸோ ராங். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி அண்ட் டி. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Then, the anther wall layer, which is usually polyploid and has dense cytoplasm as well as high DNA content, is endothelium, tapetum, epidermis, middle layer. Polyploid, tapetum is the right answer. Polyploid no vanduchinale tapetum da. Okay, then zoology. Arrange the components of mammary glands from proximal to distal. Mammary duct, lactiferous duct, alveoli, mammary ampulla, mammary tubules. இதுவே ஒரு ஹையரார்கி மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும்.
இதெல்லாம் சேர்ந்து இது ஃபார்ம் பண்ணும், தென் அதெல்லாம் சேர்ந்து இன்னொரு இது ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான். ஆப்ஷன் சி மேம். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதுல இந்த 2 ஆப்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னா, நமக்கு ஸ்டார்டிங்ல இன்செட்ல கொடுத்துருப்பாங்க நம்ம மெமரி கிளாண்ட் அப்படின்றது ஆல்வியோலியால தான் ஃபார்ம் ஆயிருக்கும், மில்க் ப்ரொடியூசிங் செல்ஸ்னால தான் ஃபார்ம் ஆயிருக்கும், அதுதான் அந்த ஆல்வியோலி. ஓகே, அப்போ ஸ்டார்டிங் அப்படின்றது சி. ஆல்வியோலி எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தா மெமரி டியூபிள்ஸ். நிறைய டியூபிள்ஸ் சேர்ந்தாதான் ஒரு டக்ட் ஃபார்ம் பண்ணும். இது எப்பவுமே ட்ரூ. ஓகேவா, நிறைய டியூபிள்ஸ் சேர்ந்து தான் டக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஆல்வியோலி, மெமரி டியூபிள்ஸ், மெமரி டக்ட். நமக்கு லாக்டிஃபரஸ் டக்ட்ன்ற வேர்ட் என்ன சொல்லிடுது, ஃபைனலா அந்த மில்க் வந்து எஜெக்ட் ஆகுது. இந்த லாக்டிஃபரஸ் அப்படின்னாலே மில்க் எஜெக்ஷன், அது கூட ரிலேட் பண்ணணும். ரைட், அப்போ அது ஃபைனலாக வரும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு இனிஷியலா ஆல்வியோலி, ஃபைனலா லாக்டிஃபரஸ் டக்ட் அப்படின்னு தெரிஞ்சுனாலே இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட், சி, ஸ்டார்டிங் வித் சி எண்டிங் வித் பி அப்படின்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, which is ஆப்ஷன் சி. ஸோ சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வியோலி அந்த செல்லெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய டியூபிள்ஸ் வந்து வரக்கூடிய டக்ட், அந்த டக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆம்புலா அப்படின்னு ரீஜன் ஃபார்ம் பண்ணும். அந்த ஆம்புலா எல்லாம் சேர்ந்து ஒரே டக்டா ஃபார்ம் பண்ணும், தட் இஸ் லாக்டிஃபரஸ் டக்ட், the final duct. All right, then glans penis is covered by areolar membrane, prepuce, metrium, none of these. None of this, ma'am. None of these are. Others? None of these. Okay, இதுக்கான ஆன்சர் வந்து prepuce. Okay, prepuce அப்படின்றது foreskin that covers the last part of the male reproductive system. இது NCERT லைன் தான். All right, prepuce is the right answer. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டு இருக்கு இருக்கா? ஓகே, ஃபைன். மேடம், இதுல அந்த சுன்னத்து பண்றது இதுதானா? அது வேறையா? முஸ்லிம்ஸ் சுன்னத் அப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்க பாய்ஸ்க்கு. இஸ் எனிதிங் டு டு வித் திஸ் क्वेश्चन? சானு மே பி ஏபிள் டு ஆன்சர். போய் கேட்டு பாருங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சுன்னத் என்றால் என்னன்னு கேளுங்க. அதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. சுன்னத் அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. ஒரு ஏஜ் அட்டன் பண்ண, எப்படி இப்போ பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு பூப்பு நன்னீராட்டு விழா அப்படின்னு வைக்கிற மாதிரி முஸ்லீம் பாய்ஸுக்கு சுன்னத்துன்னு வைப்பாங்க. அது ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, அது ஒரு ஒரு ஆக்டிவிட்டி. சானு, நான் சொல்கிறது கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். அதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி இஃப் யூ லிங்க் டு யுவர் நார்மல் லைஃபோட லிங்க் பண்ணிங்கன்னா அது ஜென்மத்துக்கு மறக்காது, சாகிற வரல அது மறக்காது. அதனால தான் யூ ஷுட் லிங்க் வித் வாட் எவர் யூ ஸ்டடி, யூ லிங்க் வித் த நார்மல் திங் விச் வி நோ. அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஓகே, கேரி ஆன். எஸ் சார். The shared terminal duct of the reproductive and urinary system in the human male is urethra, ureter, vas deferens, androgens. Urinary system, reproductive system. Option? Urethra. Option A, urethra is the right answer. அங்கதான் epididymis வந்து vas deferens உள்ள போகும். அங்க seminal vesicle, prostate gland, bulbourethral gland அது எல்லாமே அந்த urethraலயே attach இருக்காது. It shares the same path for both urinary system and reproductive system. Then, spermatogenesis and sperm differentiation are under the control of FSH, LH, progesterone, parathyroid. Option C. Option B, ma'am, LH. ஓகே, பி அண்ட் சி சொல்லியிருக்கீங்களா? ஓகே, சி ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ப்ரெக்னன்சி ஹார்மோன். ஓகே, அது எதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, நம்ம யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகாம ஸ்ட்ரென்தண்டா வைக்கிறதுக்கு தான் ப்ரொஜெஸ்ட்ரான் தேவைப்படும்.
ஏன்னா கான்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அங்க எம்பிரியோ வந்து அட்டாச் ஆயிருக்கும் அண்ட் இட் லீட்ஸ் டு மிஸ்கரேஜ், ரைட்? இப்போ ப்ரொஜெஸ்டரான் அப்படின்ற பிரெக்னன்சி டைம் அப்போ பீக்ல இருக்கும். அண்ட் எஸ் இட் பிளேஸ் a significant role in menstrual cycle as well. எல்ஹெச் வந்து எதுக்கு இதாகும்னா கார்பஸ் லியூட்டியம் இருக்கா, அந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து மெயின்டைன் ஆகுறதுக்கு, கார்பஸ் லியூட்டியம்ல இருந்து தான் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து வெளியில வரும், ரைட்? செக்ரீட் ஆகக்கூடியது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஃப்ரம் கார்பஸ் லியூட்டியம். அந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து ஸ்ட்ரக்சரலி மெயின்டைன் ஆகுறதுக்கு எல்ஹெச் தேவைப்படும். மேல்ஸ்ல எல்ஹெச் வந்து எங்க ஆக்ட் ஆகும்னா லேடிக் செல்ஸ்ல ஆக்ட் பண்ணி டெஸ்டோஸ்டெரான் அப்படின்ற ஹார்மோன் வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் எல்ஹெச். ஸோ இதுக்கு ரைட் ஆப்ஷன் மைட் பி எல்ஹெச் இஸ் த ரைட் ஆன்சர். எனக்கு எஃப்எஸ்ஹெச் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் இது மட்டும் செக் பண்ணிட்டு ஐ வில் டெல் யூ த ரைட் ஆன்சர். LH ஹெல்ப் பண்ணும், ஸ்பெர்ம் டிஃபரன்ஷியேஷன் ஹெல்ப் பண்ணும், ரைட்? எல்ஹெச். ஏன்னா LH, I am sure on this statement that LH acts on Leydig cells. Leydig cells ல இருந்தா என்ன வரும்? டெஸ்டோஸ்டெரான் வரும். And we know testosterone is the main hormone androgen for spermatogenesis, right? Yes, ma'am. So LH is the right answer. Then நான் ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चन தான். The duct that leaves the testis and open into epididymis is retatestis. நல்லா பாருங்க, leaves the testis, you are right, retatestis, and open into epididymis. அப்போ epididymisக்கு முன்னாடி என்ன டக்ட் வருமோ அது கேக்குறாங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சீக்வன்ஸ் வந்து நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டாடெஸ்டிஸ், அதுக்கப்புறம் வாசா எஃபரன்ஷியா, தட் இஸ் வாஸ் எஃபரண்ட், அதுக்கப்புறம் எபிடிடைமஸ், தென் எஸ் வாஸ் எஃபரண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். எபிடிடைமஸ் வாஸ் டெஃபரன்ஸ், கரெக்ட். சி ஆப்ஷன் சி வாஸ் எஃபரண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நான் சீக்வன்ஸ் மறுபடியும் சொல்றேன், ஓகே? ரெட்டாடெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ், செமினல் வெசிக்கிள், அதுக்கப்புறம் அந்த கிளாண்ட், செமினல் வெசிக்கிள், ப்ரோஸ்டேட், பல்போயுரெத்ரல், யுரேட்டர், தென் ஃபைனலி த கிளாண்ட்ஸ் பீனஸ். ஓகே, அப்போ டெஸ்டிஸ்க்கும் எபிடிடைமஸ்க்கும் நடுவுல ரெட்டாடெஸ்டிஸ் இருக்கு, வாஸ் எஃபரன்ஷியா இருக்கு. ஓப்பன் இன்டு எபிடிடைமஸ் அப்படின்றப்ப வாஸ் எஃபரன்ஷியா இஸ் த ரைட் ஆன்சர், which is option C. That's it. 5 questions each from physics, chemistry, botany, and zoology. Thank you, Jyoti. Thank you, sir.